வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அரசியலில் வழியறிதல் அந்த அதிகாரத்தில் 8வது குறள். ஆகாறு அளவிட்டிது ஆயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. இப்போ பாருங்க, கொஞ்சம் வார்த்தைகள் பிரித்து படிக்கிறேன், சரியாக புரிஞ்சுக்கோங்க. ஆகு ஆறு அளவு இட்டிது ஆயினும் கேடில்லை போகு ஆறு, இங்கே ஒரு அளவு சேர்த்திக்கலாம், போகு ஆறு அளவு அகலா கடை. இது நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். பொருள் ரொம்ப எளிமையான பொருள் தான். என்னென்னா, நம்ம வரவை விட செலவு கம்மியாக வச்சுக்குவோம். ஏன்னா முதல் குறளில் நமக்கு என்ன சொன்னார், பணம் அதுவும் ஒரு வலிமை. அதனால் அந்த பொருளை செலவு பண்ணும்போது தானமாக இருக்கிறதா இருந்தாலும் அந்த அளவு அறிந்து கொடு, அளவறிந்து ஈக அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா. இப்போது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த பொருள் கொடுக்கறதுக்கு முன்னாடி தானமே நிறைய கொடுக்க முடியாது. அதுதான் முதல் குறளில் சொன்னார். இங்கே தானம் மட்டும் இல்லை, நம்மளுடைய செலவுகள் கூட எப்படி இருக்கணும்னு சொல்கிறார் பாருங்கள். நம்முடைய வரவுக்கு உட்பட்டு நம்மளுடைய செலவுகள் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அப்போ நம்ம தான் பணக்காரன். அல்லது நம்ம வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் நம்ம வரவை விட செலவு அதிகமாக இருந்தால் எப்பொழுதும் நாம் மற்றவர்கள் முன்னால் தாழ்ந்து தான் நிற்போம். இன்றைக்கி எல்லாம் பாருங்கள், ஐடியில் வேலை பார்த்துட்டு, ஐடின்னு மட்டும் இல்லை, ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு நிறைய பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு மேலே கடனை வாங்கி அந்த கடன் வாங்கி செலவு பண்ணி வீடு வாங்குறதோ கார் வாங்குறதோ எது வாங்குறதோ அதுக்கு இஎம்ஐ கட்டுறேன்னு ஆரம்பித்து, அப்புறம் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில இந்த வேலையிலேருந்து வந்துட்டால் வேலை போயிடுச்சேன்ற கவலைப்படுறது ஒரு பக்கம், அடுத்த மாதம் இஎம்ஐ எப்படி கட்டுறதுன்ற கவலை ஒரு பக்கம்னு இந்த இளைஞர்கள் படுற கவலையை பார்த்திங்கனாக்கா நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன காரணம்? இதுதான், இந்த அளவு முறை தெரியாதனால தான். நம்மளோட வரவுக்கும் செலவுக்கும் எப்படி இருக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்தால் எப்படி செலவழிக்க போகிறோம். நம்ம முதல் குறளில் பார்த்தோம், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, ஒரு எதிர்பாராத செலவு வந்ததுன்னா அதை சமாளிக்கிறதுக்கான சேமிப்பு இதெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் அறிந்து பொருளை போற்றினால் பொருள் நம்மிடம் எப்போவுமே இருக்கும். இப்போ இந்த குறளில் சொல்கிறது ஆகாறு அப்படின்னா பொருள் வருகின்ற வழி, அந்த வழி சின்னதாக இருந்ததுன்னா கூட அளவு இட்டிது ஆயினும்னா சிறியதாக இருந்தாலும் அதனால் கேடில்லை, அதனால் ஒரு பெரிய துன்பம் ஒன்றும் கிடையாது. போகின்ற ஆறு அகலா கடை. அந்த போகிற வழி இருக்குல்ல, அந்த போகிற வழியோட அளவு சின்னதாக இருக்கிற வரைக்கும், அதாவது வர வழியை விட போகிற வழி சின்னதாக இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கேடும் இல்லை. அது மாறுச்சுன்னா கண்டிப்பாக கேடு தான். முதல்ல எல்லாம் சின்ன குழந்தைங்க வீட்டில் எல்லோரும் இருந்தாங்க அப்படின்னா கூட அந்த என்ன சொல்கிறது, வர பணம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதில் 4 குழந்தைங்க 5 குழந்தைங்க இருப்பாங்க. அவ்வளோ பேர் இருக்கிறத வச்சுட்டு ஒரு எளிமையான உணவை சாப்பிட்டு சந்தோஷமாக தான் இருந்தாங்க. யாரும் எனக்கு இந்த சாப்பாடு தான் வேணும், அந்த சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு குழந்தைங்களும் அடம் பிடிச்சதில்லை. அடம் பிடிச்சாலும் அங்கே கொடுக்கறதுக்கு இல்லை. அதனால் குழந்தைங்க இருக்கிறத சாப்பிட்டு சந்தோஷமாக தானே இருந்தாங்க. இன்றைக்கி குழந்தைங்க 1 குழந்தைங்க 2 குழந்தைங்க வச்சுட்டு இருக்காங்க. அவங்க எதை வாங்கி கொடுத்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு சந்தோஷம் இல்லை. அப்போ பெற்றோர்களும் யாரோ ஒரு சிலர் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இவங்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிறந்தநாள் கொண்டாடுறது, இதில் எல்லாம் ஆடம்பரம் பண்ணி கடன் வாங்கி, இதெல்லாம் எங்கே அந்த நம்மளுடைய கலாச்சாரமும் பண்பாடும் எப்படி மாறி போயிட்டுருக்குதுன்னு நினச்சா ரொம்பவே வருத்தமாக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா, என்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ நான் ஆடம்பரமாக வாழ்ந்துடணும், என்கிட்ட இருக்கோ இல்லையோ நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் அப்படின்ற ஒரு மனது ரொம்ப தப்பு. இருக்கிறத வச்சுட்டு வாழ்கிறதே ஒரு தவ வாழ்க்கை தான். அதனால தான் நம்ம பெரியவர்கள் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னாங்க. அது தங்கத்தை செய்யக்கூடிய மருந்து அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்ம பழகணும். நம்ம பழகிறது மட்டும் இல்லை, நம்மளோட குழந்தைங்களையும் பழக்கி கொடுக்கணும். நன்றி, வணக்கம். நாளை எடுத்துக்கிறேன்.